ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெட் குரு குரூப்பா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் 2 2Aக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆத்தர்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெட் பசங்க கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 8th ஸ்டாண்டர்டில் நம்ம ஒரு 4 ஆத்தர் பார்க்க போகிறோம். சரிங்களா? அது லிட்ரரி ஒர்க்ஸ் பார்ட் சியில் நம்மளுக்கு கவர் ஆகுது. ஆத்தர்ஸில் நிறைய கொஷின்ஸ் ட்விஸ்ட் பண்ணி டைமிங், எந்த பானு, டெத்து, அவங்க ஒர்க்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்களே, ஸ்டைல் என்னது அப்படின்ட்டு. அதனால் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற 4 ஆத்தர் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருன்னா சர் ஐசக் நியூட்டன், அது எழுதின நத்தானியல் ஹவுத்தார்னி, மை ரெமினிசன்ஸ் ரவீந்திரநாத் டாகூர், த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 எழுதினவர் ரஸ்கின் பாண்டு, த நோஸ் ஜுவல் எழுதினவர் சி ராஜகோபாலாச்சாரி. தெரியும் இல்லைங்களா? இப்போ ஃபஸ்ட் நத்தானியல் ஹவுத்தார்னி. இவங்களோட டைம்லைன் பாருங்கள். 4 ஜூலை 1804 to 19 மே 1864. சரிங்களா? 60 இயர்ஸ் வாழ்ந்திருப்பாங்க. 1864. இவங்க ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட், டார்க் ரொமான்டிக். இங்கே தான் நம்ம புதுசாக ஒரு வேர்டு கேள்விப்படுறோம், டார்க் ரொமான்டிக் ஏஜ். இங்கே ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர்ஸ், அமெரிக்கன் நாவலிஸ்ட்டாக இருப்பாங்க. டார்க் ரொமான்டிக் பிலாங்ஸ் டு டார்க் ரொமான்டிக் ஏரா. எஸ்எஸ் ரைட்டர்னால் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஹிஸ் ஒர்க்ஸ் ஃபோக்கஸ் ஆன், இவரோட ஒர்க் எதில் ஃபோக்கஸ் ஆகிருக்குன்னா ஹிஸ்ட்ரி, ரிலீஜன், மொராலிட்டி, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்புறமா 1804 பார்ன் இல்லையா? 1804 பார்னு இன் சேலம், மசாச்சூசெட்ஸ். நம்மளோட சேலம் இல்லைங்க, மசாச்சூசெட்ஸில் இருக்கிற சேலம். டு பேரண்ட்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ் நத்தானியல் ஹத்தார்னே, எலிசபெத் கிளார்கே மேனிங். இவங்க தான் அவங்களோட பேரண்ட்ஸு. 1804 பார்னு. நெக்ஸ்ட் பாருங்கள். த பயோகிராஃபி ஆஃப் த ஐசக் நியூட்டன் பப்ளிஷ் இன் நத்தானியல் ஹவுத்தார்னிஸ் ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்டு பயோகிராஃபி 1851. அதுலேருந்து தான் எடுத்து இந்த ஸ்டோரியை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆத்தர் ரஸ்கின் பாண்ட். சரிங்களா? ரஸ்கின் பாண்டு. த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 எழுதினவர் ரஸ்கின் பாண்ட். இது மேட்ச்சில் கூட கேட்பாங்க. சரிங்களா? எந்த லெசன் யார் எழுதுனாங்கன்ட்டு அது ஒழுங்காக பார்த்துக்கோங்க. இவர் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், பொயட்டு, நாவலிஸ்ட்டு, இந்தியன் சில்ட்ரன்ஸோட ஃபேவரட் ஆத்தர். யார்? ரஸ்கின் பாண்டு. ஹீஸ் ஃபஸ்ட் நாவல், இவரோட ஃபஸ்ட் நாவல் என்னது? ரூம் ஆன் த ரூஃப். திஸ் நாவல் பிரிங் ஹிம் ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்டு. இப்போது 1957 இவருக்கு அந்த அவார்டு வந்திருக்கு. எதுக்காக வந்திருக்கு? எந்த நாவலுக்காக வந்திருக்குன்னா ரூம் ஆன் த ரூஃப். அது நாவலா, புக்கா, ஷார்ட் ஸ்டோரி, இந்த மாதிரி கூட கேட்பாங்க. பார்த்துக்கோங்க. ரூம் ஆன் த ரூஃப் அந்த நாவலுக்காக ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்டு 1957 வந்திருக்கு. ஹீ ரைட் சிம்பிள் ஹில் ஃபோக் ஆஃப் உத்தரகாண்ட். சரிங்களா? உத்தரகாண்ட் பற்றி நிறைய எழுதியிருப்பாங்க. ஸ்டைல், இவரோட ஸ்டைல் எப்படி இருக்கும்? ரஸ்கின் பாண்டோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா சிம்பிளிசிட்டி, ஃப்ளூயன்சி, ஹியூமன் நேச்சர் ஆர் ஹால்மார்க்ஸ். இது எல்லாமே இவரோட ஒர்க்கில் நம்மளுக்கு பார்க்க முடியுது. மேஜர் ரைட்டிங்ஸ் என்னென்ன இவர் எழுதியிருக்காங்கன்னா அன் ஐலாண்ட் ஆஃப் ட்ரீஸ், எ பாண்ட் வித் த மவுண்டைன்ஸ், த இந்தியா ஐ லவ். இந்த மாதிரி பேட்ரியாட்டுக்கும் ட்ரீஸும் மவுண்டன்ஸ் பற்றிலாம் நிறைய இவர் தான் எழுதியிருப்பாங்க. பார்த்துக்கோங்க. ஹீ காட் சாகித்ய அகாடமி அவார்டு ஃபார் இந்தியன் லிட்ரேச்சருக்காக இவர் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க. இப்போ கூட கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி வருது இல்லைங்களா? ரஸ்கின் பாண்ட் சாகித்ய அகாடமி வாங்கினாருன்ட்டு. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சி ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி சொல்லுவோம் இல்லையா? அவர் த நோஸ் ஜுவல் எழுதியிருக்காரு. இவர் பான் 1878 1972. சரிங்களா? 18th சென்ச்சுரியில் 78, 19th சென்ச்சுரியில் 72 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 78 72 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீ இன்ஃபார்ம்லி கால்டு ராஜாஜி, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஹீ இஸ் இந்தியன் பொலிட்டீஷியன், இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட், லாயர், ஹிஸ்டோரியன், ரைட்டர், ஸ்டேட்ஸ்மேன். லாயராக இருக்கார் பாருங்கள் இந்த ஆத்தர். ராஜாஜி லாயராக இருந்து ஹிஸ்டோரியனாக இருந்து வந்திருக்காங்க. இவங்க பார்ன் இன் தொரப்பள்ளி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. ராஜாஜி லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்த கவர்னர் ஜெனரல் என்ற போஸ்ட் இருந்தது லாஸ்ட்டாக ராஜாஜி இருக்கும்போது தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா டெசிக்னேஷன் எல்லாம் மாறி வந்துருச்சு. 1950 இந்தியா ரிப்பப்ளிக் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இந்தியன் பார்ன் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அப்புறமா இந்த போஸ்ட்டை பிரசிடெண்ட் அந்த மாதிரி மாறி வந்துருச்சு. இப்போது
ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்ன் கவர்னர் ஜென்ரல் அப்படி சொன்னாலும் இவர் தான். லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியானாலும் இவங்க தான். சரிங்களா? பிரிட்டிஷ்காரங்க போகும்போது அந்த இது வந்து பவர் வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க அந்த போஸ்ட்டு. ஹீ சர்வ்ட் ஐஎன்சி லீடர், இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட லீடராகவும் இவர் வந்து இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியர் ஆஃப் மദ്രാஸ் பிரசிடென்சி, கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மദ്രാஸ் ஸ்டேட்டு, ஃபஸ்ட்டு ரிசிபியன்ட் ஆஃப் பாரத் ரத்னா. பாருங்கள் 1954 ஒரு 3 மெம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, சார் சிவி ராமன், அப்புறமா வந்து ராதாகிருஷ்ணன் சாருக்கும் அப்புறம் பாரத் ரத்னால இவரும் அந்த லிஸ்ட்டில் இருந்திருப்பாங்க. இந்த பாரத் ரத்னான்றது வந்து இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. சரிங்களா? ராஜாஜி வந்து எவ்வளவோ பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பவரில் இருந்தாலுமே சைடில் வந்து எவ்வளோ லிட்ரேச்சருக்காக இது பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆத்தர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா? ரவீந்திரநாத் தாகூர், இவர் பார்ன் வந்து 1861 1941 61-41. இவர் எழுதுனது மை ரெமினிசன்ஸ். நோபல் ப்ரைஸ் வின்னிங் பெங்காலி போயிட் யாருன்னா வந்து ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா? ஆத்தர், சாங் ரைட்டர், பிலாசபர், ஆர்டிஸ்ட், எஜுகேட்டர். ரோட் கீதாஞ்சலி 1912. கீதாஞ்சலி 1912 எழுதியிருக்காரு. 1913 தான் அவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கும் இந்த கீதாஞ்சலிக்காக. அது பார்த்துக்கோங்க, 1913 தான் கீதாஞ்சலி வந்து கிடச்சிருக்குது. கீதாஞ்சலிக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்குது. மை ரெமினிசன்ஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்ட் இன் ஹிஸ் 50th இயர். இதெல்லாம் கொஷின் ஏரியா பார்த்துக்கோங்க. இது ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் கொஷின் ஏரியா. 50வது வருஷத்தில் தான் வந்து மை ரெமினிசன்ஸ் லெசன் எழுதியிருக்காங்க. ஷார்ட்லி பிஃபோர் ஹி ஸ்டார்டட் ஆன் ஏ ட்ரிப் டு யூரோப் அண்ட் அமெரிக்கா. சரிங்களா? அந்த ட்ரிப்பில் இருக்கும்போது தான் எழுதியிருக்காரு. ஃபார் ஹிஸ் ஃபெயிலிங் ஹெல்த் இன் 1912 அந்த டைம் பீரியட்லேருந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது யூரோப் அண்ட் அமெரிக்காவுக்கு போகிற டைமில் அது எழுதியிருக்காரு. இட் வாஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் திஸ் ட்ரிப் தட் ஹி ரோட் ஃபார் ஃபஸ்ட் டைம் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் பப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எழுதின இது எதுனா மை ரெமினிசன்ஸ் தான் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நல்ல கீ பாயிண்ட்ஸ் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரவீந்திரநாத் டாகூர்னால் அட்லீஸ்ட் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறதாச்சா நம்ம மைண்டில் வரணும். அப்போ தான் நிறைய ஆத்தர் சொன்னால் படிக்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.